மலர்கள் மலர, உள்ளம் குளிர, மனங்கள் குளிர, என் அன்புக்குரிய மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களை தமிழ் வகுப்பிற்கு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நம்ம வகுப்பில் ஒரு புதிர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புதிரோடு ஆரம்பிப்போம். ஒரு டாக்டர் இருந்தாங்கப்பா. அந்த டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வராரு. அவருக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின், அதனால் வயிறு வலியோடு அந்த டாக்டரை பார்க்குறாரு. டாக்டர் நல்லா செக் பண்ணுறாரு அந்த பேஷண்ட்டை. செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சாதாரண வயிறு வலி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 3 மாத்திரை கொடுக்குறாரு. இந்த 3 மாத்திரையையும் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாத்திரையை நீங்கள் போடணும். வாய்க்குள்ளே போட்டிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த பேஷண்ட் அந்த மாத்திரையை வாங்கிக்கிறாரு. வாங்கினோடனே டாக்டர் சொல்கிறாரு, இந்த மாத்திரையை ஒரு மாத்திரை இப்போ உடனே நீங்கள் போட்டுருங்க, உடனே சாப்பிட்ருங்க, மீதி மாத்திரையெல்லாம் ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த நோயாளியும் ஒரு மாத்திரையை அங்கேயே முழுங்கிடுறாப்புல. இப்போ இந்த 3 மாத்திரையையும் எத்தனை மணி நேரத்தில் அந்த பேஷண்ட் சாப்பிட்ருப்பான்? 3 மாத்திரையையும் எத்தனை மணி நேரத்தில் இந்த பேஷண்ட் சாப்பிட்ருப்பான்? ஏன்னா ஒவ்வொரு மாத்திரைக்கும் அரை மணி நேரம் இடைவெளி விட்டு தான் டாக்டர் முழுங்க சொல்லியிருக்காரு. சரி, மொத்தம் எத்தனை மணி நேரத்தில் இவன் சாப்பிட்ருப்பாங்கிறத நீங்கள் யோசித்து வைங்க. மிஸ்ஸு கடைசியாக உங்ககிட்ட விடை கேட்குறேன். சரிப்பா, இன்றைக்கி வகுப்பில் போவோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னாக்க, இங்கிலீஷில் நீங்கள் படிப்பீங்க பேசேஜ் அப்படின்னு சொல்லி. அது அப்படியே நான் இன்றைக்கி தமிழில் நம்ம படிக்க போகிறோம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபுக்கு கீழே ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கொஸ்டின்ஸுக்கும் அந்த பேராகிராஃபுக்குள்ளேயே ஆன்சர் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து எழுதுவீங்க. அதே மாதிரி தான் இப்போ தமிழ்லையும். ஸோ தமிழ்லையும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்போம். அந்த பேராகிராஃப்லேருந்து அதுக்குள்ளே ஆன்சரை கண்டுபிடிச்சி நீங்கள் எழுத போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி மகாத்மா காந்தியை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி யார் அப்படின்னா, நம்மளோட தேசத்தந்தை, தேசப்பிதா அப்படின்னு சொல்லுவோம். விடுதலைக்கு நிறைய பேர் போராடினாங்க சுதந்திரத்திற்காண்டி. அந்த வரிசையில் முதன்மை இடத்துல இருக்கிறவர் யார் அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தி தான். இவர் குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். இவர் போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் தான்ப்பா படித்தார். அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லாயர்னால் வழக்கறிஞராக பணியாற்றினார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரோட சம்பளம் $15,000. ஒரு மாதத்துக்கு $15,000 இப்போ போய் வேலை பார்க்குறவங்க கூட சொல்கிறாங்களாம், எங்களால் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்க முடியலை அப்படின்னு. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய லாயராக அங்கே இருந்திருக்கிறாரு. நல்லா உழைச்சிருக்காரு, நல்ல சம்பளம் வாங்கியிருக்கார், பெரிய பணக்காரராகவும் இருந்திருக்கிறாரு. அவர் இந்தியாவுக்கு திரும்பி பார்க்குறப்ப இந்திய மக்களை ஆங்கிலேயர்கள் ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிட்ருக்கதை பார்த்ததுனால அவருக்கு அங்கே நம்ம போய் வேலை செய்ய வேண்டாம், இங்கே நம்ம மக்களுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும், ஆங்கிலேயர்கிட்டேருந்து நம்ம விடுதலை எப்படியாவது வாங்கணும்னு நம்ம மக்களை பார்த்து தான் அவர் போராட ஆரம்பித்தார். இவருக்கு பார்த்திங்கன்னாப்பா ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காதான், ஃபோட்டோவே எடுத்துக்க மாட்டாராம். ஆனால் இந்த சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக யாரை ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னா நாங்கள் காந்தியடிகளை தான் ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்கண்ணா. ஏன்னா அந்தளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே எல்லா போராட்டத்துலேயுமே முக்கியத்துவம் இருக்குது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி தானா. இவர் பிறந்ததும் வெள்ளிக்கிழமை தான். இவர் சுதந்திரம் விடுதலை வாங்கி கொடுத்ததும் நமக்கு வெள்ளிக்கிழமை தான். இவர் கொல்லப்பட்டதும் இவர் செத்ததும் வெள்ளிக்கிழமை தான். அதனால் இவருக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த இவர் எப்பயுமே கோட் செட்டு தான் போடுற. ஏன்னா லாயர் அப்படிங்கிறப்ப கோட் செட்டு தானே போட்டிருப்பாரு. ஒரு தடவை இவர் மதுரைக்கு வந்துட்டுருக்காரு. அப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னாக்க ஏழைகளில் விவசாயிகளை பார்க்குறாங்க. மேலே சட்டை போடாமல் அவங்க இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம மட்டும் இப்படி போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து இவர் மேலே போடுற சட்டையை கழட்டிட்டு மேலே சட்டை இல்லாமல் வெறும் துண்டு மட்டும் போட்டிருந்தாராம். இப்படி அவரோட வாழ்க்கையவே ரொம்ப எளிமையாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு.
இவருக்கு மகாத்மா அப்படின்னு யார் பட்டம் கொடுத்தா அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். மகாத்மா காந்தி, அவரோட காந்தி காந்திஜி அப்படிங்கிறத இவர் மகாத்மா அப்படின்னு பெயர் சூட்டினது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இவர் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக நினச்சது யாரை அப்படின்னா, என்னத்தை ரொம்ப அசிங்கமாக நினச்சாரு அப்படின்னா, அவரோட கையெழுத்து வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்காதான், கிறுக்கி தள்ளுவாராம். அவரோட கையெழுத்தை அவருக்கே பிடிக்காதான். அவர் அசிங்கம்னு நினச்சது அவரோட கையெழுத்தை மட்டும்தானா, மற்ற எதையுமே அவர் அசிங்கம் அப்படின்னு நினைக்கவே இல்லையாம்ப்பா. இப்படி மகாத்மா காந்தியோட வரலாறை சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. இன்றைக்கி அவரை பற்றி தான் ஒரே ஒரு இன்சிடெண்ட் பார்க்க போகிறோம். அதுலேருந்து தான் நம்ம வந்து வினாக்களும் எடுத்திருக்கோம். பாருங்கள், கீழ்காணும் பத்தியை படித்துணர்ந்து வினாக்களுக்கு விடை எழுதுக. ஸோ இங்கே ஒரு பத்தி அப்படின்னா ஊதுபத்தியா? இல்லைப்பா, ஊதுபத்தி கிடையாது. பத்தி அப்படின்னா பேராகிராஃப் அப்படின்னு அர்த்தம். பத்தினா பேராகிராஃப். அதை படித்துணர்ந்து அப்படின்னா படிச்சுட்டு அந்த வினாக்களுக்கு நம்ம விடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், காந்தியடிகள் சில காலம் தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். நம்ம எங்கே அவர் வந்து வழக்கறிஞர் அப்படின்னா லாயர், எங்கே லாயராக வேலை பார்த்தார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில். எங்கே பார்த்துருக்காரு? தென்னாப்பிரிக்கா. அதை தான் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் தென்னாப்பிரிக்காவில் கொஞ்ச நாள் வந்து அவர் வேலை பார்த்துருக்காரு. ஒரு நாள் தொடர் வண்டியில் முதல் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்க, தொடர் வண்டி அப்படின்னா ட்ரெயின், ரயில் சொல்கிறோம் இல்லையா, ட்ரெயின், அதை தான் தொடர் வண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாள் அவர் தொடர் வண்டியில் முதல் வகுப்பில் அப்படின்னா ஒன்றாவதுலையா? இல்லைப்பா, ஃபஸ்ட் கிளாஸ் சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் ஃபஸ்ட் கிளாஸில். நம்ம ஸ்கூலில் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம், அதே தான் அது ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பார்த்தோன்னா ஏசி, அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் முதல் வகுப்பில் பார்த்திங்கன்னா ஏசி, அந்த படுக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அதை தான் முதல் வகுப்பு. அங்கே இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரவங்க தான் அந்த மாதிரி முதல் வகுப்பில் வருவாங்க. ஆனால் இவரும் ஒரு நாள் வந்து தொடர் வண்டியில் முதல் வகுப்பில் தான் பயணம் செய்து கொண்டிருந்தார், ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். பயணம் அப்படின்னா ட்ராவல் செஞ்சிட்ருக்காரு. அப்போது அதே பெட்டியில் அவருடன் பயணம் செய்து வந்த வெள்ளையர் ஒருவர், வெள்ளையர் அப்படின்னா ஆங்கிலேயர்னு அர்த்தம், வெள்ளையர் ஒருவர் அவரை கீழே இறங்க சொல்லி கட்டாயப்படுத்தினார். இவர் முதல் வகுப்பில் காந்திஜி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அதே வகுப்பில் அதே பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்க வெள்ளையர் ஒருவர், வெள்ளையர்னா ஆங்கிலேயரும் வர்றாரு. வந்தோடனே ஆனால் அவரை பார்த்தோன்னே, காந்திஜியை பார்த்தோன்னே, இவரை நீங்கள் கீழே இறங்க நீலாம் எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவரை கீழே இறக்க சொல்கிறாரு. அதுக்கு நம்மளாக இருந்தால் பயந்துட்டு ஐயோ இவர் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கியிருப்போம். ஆனால் காந்தியடிகள் என்ன பண்ணிட்டாரு, என்ன செய்கிறாரு நம்ம பார்ப்போம். அதற்கு காந்தியடிகள் தன்னிடம் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருப்பதாகவும் இதில்தான் நான் பயணம் செய்வேன் என்றும் கூறி இறங்க மறுத்தார். என்கிட்ட டிக்கெட் இருக்குது, முதல் வகுப்பில் பயணம் செய்கிறதுக்கான டிக்கெட் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் இதில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன், பயணம் செய்வேன், நான் இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனால் அந்த வெள்ளையர் தொடர்வண்டி பாதுகாவலரை அழைத்து கருப்பு நிறம் கொண்ட இந்தியர் வெள்ளையருடன் பயணம் செய்யக்கூடாது என்று கூறி காந்தியடிகளை கீழே இறக்கிவிட்டார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் உடலை, அந்த வெள்ளையர், அந்த ஆங்கிலேயர் உடவே இல்லை, வெள்ளைக்காரர். அது எப்படி, வெள்ளையர் தான் இந்த வண்டியில் வரணும், நீ எப்படி இந்த இதில் வர்ற அப்படின்னு சொல்லி அங்கே ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னாக்க போலீஸ் இருப்பாங்க, பாதுகாவலர் அப்படின்னா போலீஸுன்னு சொல்லலாம். அவங்கள கூப்பிட்டு இங்கே கருப்பு நிறம் இருக்கிறவங்களோட நான் வந்து பயணம் செய்ய மாட்டேன், எப்படி வெள்ளை நிறம் இருக்கிற எங்களோட போய் கருப்பு நிறம் இருக்கிறவங்க வந்து எப்படி பயணம் செய்யலாம், அதெல்லாம் முடியாது, உடனே அவங்கள கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அந்த காவலர் என்ன பண்ணிட்டாரு, அந்த காந்தியடிகளை கீழே இறக்கி விட்டுட்டார். இதுதான் இந்த பேராகிராஃப். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவில் வேலை செஞ்சார்.
ஒரு நாள் தொடர் வண்டினா ட்ரெயின், தொடர் வண்டியில் முதல் வகுப்புனா ஃபஸ்ட் கிளாஸில் பயணம் அப்படின்னா ட்ராவல், பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு படமே வந்திருக்குப்பா, ஃபிலிமு. அது அந்த படம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், அது ரொம்ப நல்ல படம். பயணம் செஞ்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே பெட்டியில் அவரோட வெள்ளையர் ஒருவரும் பயணம் செய்கிறார். வெள்ளையர் அவரை பார்த்த உடனே கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணுறார், கட்டாயப்படுத்துகிறார். நீ கீழே இறங்கு, அதெல்லாம் முடியாது, நீ கீழே இறங்குன்னு. ஆனால் அதற்கு காந்தியடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் இறங்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட அப்படின்னா தன்னிடம் அப்படின்றது தான் இந்த இடத்துல என்கிட்ட அப்படின்னு சொல்லி மீனிங் சொல்கிறேன். முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருக்குது என்கிட்ட, ஃபஸ்ட் கிளாஸ்க்கான டிக்கெட் என்கிட்ட இருக்குது. அதனால் நான் இதில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவேன், பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறார், முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனாலும் அந்த வெள்ளையர் விடுறதா இல்லை. உடனே பாதுகாவலர், அந்த தொடர்வண்டி தொடர்வண்டியில் இருக்கக்கூடிய போலீஸ், அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய போலீஸை கூப்பிட்டு, கருப்பு நிறத்தவரோட நான் பயணம் செய்ய முடியாது, கருப்பு நிறம் கொண்ட இந்தியர்கள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து நம்ம கருப்பு நிறத்தில் தான் இருப்போம். அதனால் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்தியர் கூட நான் பயணம் செய்ய மாட்டேன், வெள்ளையரோட அவங்க வந்து பயணம் செய்யக்கூடாது, கருப்பு நிறம் கொண்ட இந்தியரோட வெள்ளை நிறத்தவங்க பயணம் செய்யக்கூடாது, அதனால் கருப்பு நிறத்தவங்கள கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளையர் வந்து ஃபோர்ஸாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். உடனே அதுக்கப்புறம் அந்த போலீஸ் என்ன பண்ணிட்டாரு, காந்தியடிகளை கீழே இறக்கி விட்டுட்டாங்க. இதுதான் இந்த பேசேஜ், இந்த பேராகிராஃப். இதுக்கு தகுந்த மாதிரி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வினா பாரு, காந்தியடிகள் சில காலம் வழக்கறிஞராக பணியாற்றிய நாடு எது? காந்தியடிகள் எங்கே வழக்கறிஞராக பணியாற்றினார்னு சொன்னோம், எங்கே வந்து லாயராக இருந்தார்? தென்னாப்பிரிக்காவில். எங்கே இருந்தார்ப்பா? தென்னாப்பிரிக்காவில் அவர் பணியாற்றினார். அடுத்தது, காந்தியடிகள் எவ்வண்டியில் பயணம் செய்தார்? எந்த வண்டியில் அவர் பயணம் செஞ்சார்? பஸ்ஸுலையா? பேருந்தா? பஸ்ஸுனா பேருந்து, ட்ரெயின்னா தொடர் வண்டி. இப்போ பஸ்ஸுக்கு பேருந்துன்னு சொல்லுவோம், ட்ரெயினுக்கு தொடர் வண்டி அப்படின்னு சொல்லுவோம், சைக்கிளுக்கு மிதிவண்டி, சைக்கிளுக்கு என்ன சொல்லுவோம்ப்பா? மிதிவண்டி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். கார் இருக்கு இல்லையா, காருக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க? மகிழுந்து, காருக்கு மகிழுந்து. ஆனால் காந்தியடிகள் எந்த வண்டியில் பயணம் செஞ்சார்? தொடர் வண்டி. ஏன்னா நிறைய பெட்டிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பெட்டியும் அது ஃபஸ்ட்டு பெட்டி போகிறப்ப அதை தொடர்ந்து மற்ற பெட்டிகளும் சேர்ந்தாப்பில் போகிறது, அதனால தான் அதை தொடர் வண்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, காந்தியடிகளுடன் பயணம் செய்தவர் யார்? யார் பயணம் செஞ்சால் காந்தியடிகளோட? வெள்ளையர் தான் காந்தியடிகளோட பயணம் செஞ்சார். அடுத்தது, காந்தியடிகள் தொடர் வண்டியில் எந்த வகுப்பில் பயணம் செய்தார்? அவர் எந்த வகுப்பில் அப்படின்னாக்க ஃபஸ்ட் கிளாஸு, முதல் வகுப்பில் அவர் பயணம் செஞ்சார். ஏன்னா அங்கே தான் வந்து வெள்ளையரும் வந்தாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க, பணக்காரங்க அப்படிங்கவங்க மட்டும்தான் அந்த முதல் வகுப்பில் பயணம் செய்ய முடியும், பெரிய பதவியில் இருக்கிறவங்க மட்டும்தான். மற்றவங்களாம் மற்ற கிளாஸில் தான் பயணம் செய்ய முடியும். அதனால் இவர் எந்த வகுப்பில் பயணம் செய்தார்? காந்தியடிகள் முதல் வகுப்பில் பயணம் செய்தார். இந்த உள்ள வார்த்தைகள் எல்லாமே அந்த பேராகிராஃபில், அந்த பத்தியில் இருக்குது. பத்தி அப்படின்னா பேராகிராஃப் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, காந்தியடிகளை கீழே இறக்கிவிட வெள்ளையர் கூறிய காரணம் யாது? அவரை கீழே இறங்க சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும்ல. அந்த ரீசன் என்ன? கருப்பு நிறம் கொண்ட இந்தியர் வெள்ளையருடன் பயணம் செய்யக்கூடாது, கருப்பாக இருக்கிறதுனால அவன் என் கூட பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இதுவும் அந்த பத்தியில், அந்த பேராகிராஃபில் இருக்குது. எல்லா வினாக்களுக்குமே அந்த பேராகிராஃப்லேயே விடை இருக்குது. நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு அதில் இருந்தே விடையை எடுத்து எழுதலாம். ரொம்ப ஈஸியாக இருக்காப்பா? ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இப்போ புதிர் சொன்னோம் இல்லையா, அந்த புதிருக்கு விடை யாராவது கண்டுபிடிச்சிங்களா? சரி, விடை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 மாத்திரைகளையும்
ஒரு தடவை மறுபடியும் கொஸ்டின் சொல்லிவிட்டு அப்புறம் விடைக்கு போவோம். டாக்டரு 3 மாத்திரையையும் பேஷண்ட்டுக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு. அந்த பேஷண்ட்டு வந்து சாப்பிட்றான். எத்தனை மணி நேரத்தில் சாப்பிட்ருப்பான்? அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாத்திரைன்னா எத்தனை மணி நேரத்தில் சாப்பிட்ருப்பான்? 1.5 மணி நேரமா? ஆமாம், ஒவ்வொரு மாத்திரையும் அரை மணி நேரன்றனால 1.5 மணி நேரம், அப்படி தானே? சரி, 1.5 மணி நேரம் அப்படின்னு கண்டுபிடிச்சவங்கெல்லாம் அவசரப்பட்டு சொல்கிறவங்க. 1 மணி நேரம் அப்படின்னு யாரெல்லாம் கெஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் கரெக்டு. எப்படி மிஸ் 1.5 மணி நேரம் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க? 3 மாத்திரைக்கும் ஒரு மாத்திரைக்கு அரை மணி நேரம்னா 3 மாத்திரைக்கு 1.5 மணி நேரம் தானே, நீங்கள் என்ன 1 மணி நேரம் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாப்பா, அவர் டாக்டர் என்ன சொன்னார்? இப்போ ஒரு மாத்திரையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவர் மாத்திரை சாப்பிட்ற டைம் வந்து ஒரு 2 மணின்னு வச்சுக்கோ. இப்போ அவர் 2 மணிக்கு ஒரு மாத்திரை இப்போ உடனே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. 2 மணி அவர் சாப்பிடும்போது மாத்திரை சாப்பிடும்போது 2 மணி. அதுக்கப்புறம் அவர் 1 மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிடணுமா? அடுத்த ஒரு மாத்திரை சாப்பிட்றப்ப அவர் சாப்பிட போடுற நேரம் 2:30, 2.5 மணி நேரம். 2:30 மணிக்கு அவர் சாப்பிட்றார். அடுத்த மாத்திரை எத்தனை மணிக்கு சாப்பிடுவார்? 3 மணி. சரிங்களா? அப்போ 2 மணிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்ருக்காரு, 2:30 மணிக்கு 1, 3 மணிக்கு 1. அப்போ மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா எத்தனை மணி நேரம் வருது? 1 மணி நேரம். 2:30லேருந்து 3 வரைக்கும் 1/2 ஹவர், 2லேருந்து 2:30 வரைக்கும் 1/2 ஹவர். அப்போ டோட்டலாக 1 ஹவரில் அவர் 3 மாத்திரையும் சாப்பிட்ருக்காரு. இப்போ புரியுதுங்களா? சரிப்பா, அடுத்தது இதுக்கு உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த பயிற்சி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பயிற்சி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி தான் அதுலேயே உங்களுக்கு வினாக்களும் இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை படித்து பார்த்து இந்த வினாக்களுக்கு தகுந்த விடையையும் நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். நம்முடைய நாட்டின் தேசிய விலங்காக புலி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில்ப்பா ஒரு நாட்டில் அரசனே இல்லாமல் ஒரு பையனும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க. ஸோ அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன். அந்த சின்ன பையனை வச்சு அந்த அம்மாவால் வந்து இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே சுற்றி இருந்த உறவினர்கள்லாம் இந்த பையனை வந்து எப்படியாவது நாடு விரட்டி விட்டுறணும், இந்த பையனை இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது அது இதுன்னு சொல்லி அந்த பையனையும் அந்த அம்மாவையும் அந்த நாட்டை விட்டே அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அப்போ அரசனோட பையன் அவன் இளவரசன் இல்லையா, இளவரசன் தானே அடுத்து ஆட்சி செய்யணும். ஆனால் இவன் ஆட்சி செய்ய விடக்கூடாதுன்னு அவங்களோட சொந்தக்காரவங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஐடியா பண்ணி இவன் மேலே பழி அது இதுன்னு போட்டு இவனையும் அவங்க அம்மாவையும் அந்த நாட்டை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. சரின்னு இவனும் அவங்க அம்மாவும் வந்து வெளியில் போகிறாங்க. ஆனாலும் இந்த பையன் வந்து ஒன்றும் கவலைப்படலை. எப்படியும் நான் இந்த நாட்டுக்கு திரும்ப வருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே அவன் நாட்டை விட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறான். போய் காட்டில் போய் அவங்க அம்மாவும் அவனும் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் அவன் அந்த காட்டில் வாழ்கிறப்பயே வந்து நிறைய பயிற்சிகள் செய்கிறான். ஸோ போருக்கு தேவையான வில் வித்தை, அப்புறம் அம்பு விடுறது, கத்தி சண்டை, இது மாதிரி என்னென்ன பயிற்சிகள் மேற்கொள்ள முடியுமோ அத்தனை பயிற்சிகளையும் செய்கிறான். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 வருஷம் கழித்து அந்த பையனோட மாமா வர்றாரு. மாமா வந்தோடனே நம்மளோட நாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆபத்தில் இருக்குது, நீ வந்து நாட்டுக்கு வந்தால் தான் சரிப்பட்டு வரும், நீ வா, நீ தானே இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன், நீ தானே அடுத்து ஆட்சி செய்யணும், நீ கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க மாமா வந்து ரொம்ப வற்புறுத்துறாரு. சரின்னு அந்த பையனும் என்ன பண்ணுறான், அந்த மாமாவை நம்பி கூடவே போனால் நாட்டுக்கு போயிடுறான். உடனே அந்த சொந்தக்காரவங்கெல்லாம் அந்த ஆட்சியை இவங்களை விரட்டி விட்டாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இவன் எப்படியாவது இறந்துருப்பான், இல்லை இங்கே கண்காணாத இடத்துக்கு ஓடிருப்பான்னு நினச்சோம், இவன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆனால் இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கல, இவன் சொல்கிறத யாரும் கேட்கல. அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கப்ப இவனும் கொஞ்ச நாள் இருந்து பார்க்குறப்ப
ரொம்ப நாட்டில் இருக்க மக்களுக்கு எதுவும் செய்கிறதில்ல, மற்றவங்கள துன்புறுத்துறது, இந்த மாதிரி கெட்ட கெட்ட வழிகளெல்லாம் வந்து அந்த சொந்தக்காரவங்க அந்த செஞ்சிட்ருக்காங்க. உடனே இந்த பையன் பார்க்குறான், ஐயோ நம்ம நாட்டு மக்களையும் இப்படி படுத்தி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. இவங்க பிளான் பண்ணி அந்த இளவரசன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு திருட்டு பட்டம் கட்டிடுறாங்க. திருடன் இவன் இதை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே பழி சொல்லி இவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டோன்னே அங்கேயே இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, இவனை ஜெயிலே வச்சு கொன்னுறணும், அப்போ தான் இந்த நாட்டுக்கு அவன் திரும்ப வரமாட்டான், நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இதே மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உறவினர்கள்லாம் நினைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலில் கொண்டு போய் வச்ச உடனே ஜெயிலில் அந்த பையனை வந்து கொலை பண்ண திட்டம் போட்டாங்க. அந்த சிறைச்சாலையை வந்து எரிச்சு விட்டாங்க, தீ வச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த பையன் விடாமுயற்சியோடு என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து தப்பிச்சு அந்த வெளியில் வந்துடுறான். வெளியில் வர்றப்ப அவன் இந்த தீ காயம் வந்து அவன் காலில் பட்டு கால் கொஞ்சம் எரிஞ்சிருச்சு, தீ காயத்தோடு கருகிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை வெளியில் போய் மருந்தெல்லாம் போட்டு அந்த தீ காயத்தை சரி பண்ணாலும் அந்த கருப்பு மாறலை. திரும்பவும் போய் அவன் சும்மா இல்லை, திரும்ப போய் பயிற்சி மேற்கொள்கிறான். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நான் எப்படியாவது காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய விடாமுயற்சியோட பயிற்சி எடுக்கிறான். பயிற்சி எடுத்தது மட்டும் இல்லை, அவனுக்கு தேவையான வீரர்களை அவன் கூட சேர்த்துக்கிறான். ஏன்னா போர் தொடுத்து போகணுன்னா வீரர்கள் தேவை இல்லையா, வீரர்களை தேடி சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய படையோட அந்த நாட்டுக்கு வர்றான். தன்னோட நாட்டுக்கு வந்தோடனே அங்கே இருந்த உறவினர்கள்லாம் கெட்ட வழியில் நடந்துகிட்ருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போர் செஞ்சு தன்னோட நாட்டை கைப்பற்றுறான். அவர் தான்ப்பா வேறு யாரும் இல்லை, நம்மளோட கரிகால சோழா, த கிரேட் கிங் கரிகால சோழா. அவர் தந்தையை இழந்தாலும், அவர் சின்ன வயசுலேயே வெளியில் அனுப்பப்பட்டாலும் அவரோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தன்னோட நாட்டை என்னால் திரும்ப என் நாட்டை காப்பாற்ற முடியும், நான் இந்த நாட்டுக்கு அரசனாக முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு இருந்ததுனால அவர் நம்மளோட அரசனாக மாறினார். ஸோ அவர் தான் வந்து, ஏன்னா வெளியில் அவர் சின்ன வயசுலேயே போனதுனால ஏழைகளோட இருந்ததுனால அவருக்கு மக்களோட கஷ்டங்கள் நிறைய தெரிஞ்சிச்சு. அதனால தான் முதல்ல ஒரு நாடு செழிக்கணும் அப்படின்னா நம்மளோட விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கல்லணையில் அணையை கட்டினவர் யார் அப்படின்னா கரிகால சோழா. புரியுதாப்பா? சரி, அவரை மாதிரியே நம்மளும் ஒரு வைராக்கியத்தோடும் ஒரு வீரத்தோடையும் இருக்கணும்ப்பா. அப்போ தான் நம்ம எதாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். நம்முடைய நாட்டின் தேசிய விலங்காக புலி தேர்ந்தெடுக்கப்பட்டது. புலி இந்திய நாட்டிற்கே உரிய சிறந்த வலிமை மிக்க விலங்காகும். நம்மளோட நாட்டில் ஒரு பயங்கர வலிமை யார் அப்படின்னா எந்த விலங்கை சொல்லலாம் அப்படின்னா புலி தான். அது ரொம்ப வேகமாக பாயக்கூடியது, வேகமாக ஓடக்கூடியதுப்பா. நகங்கள் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். இப்போ கரிகால சோழா ரொம்ப வலிமையாக இருந்ததுனால தானே அவர் வந்து அவரோட நாட்டை கைப்பற்றினார். அந்த மாதிரி இவர் புலி வந்து ரொம்ப வலிமை மிக்கதாக இருக்கும். அடுத்தது, புலி வீட்டில் வாழும் பூனையை போல தோற்றம் உடையது. நம்ம பூனையை பார்த்தாவே புலி மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அதோட தோற்றமும் இருக்கும். ஆனால் அது காட்டில் வாழ்கிறது. புலி எங்கே வாழுது? காட்டில் வாழுது. ஆனால் பூனை வீட்டில் இருக்கும், புலி காட்டில் இருக்கும். புலியின் உடலில் பழுப்பு நிற குறுக்கு பட்டைகள் அழகாக அமைந்துள்ளன. ஸோ புலியோட உடம்புல பார்த்தீங்க அப்படின்னாக்க கருப்பு கோடு மாதிரி இருக்கும். பட்டை அப்படின்னா கோடுன்னு அர்த்தம். பட்டையாக கோடு போட்டிருக்கும். எனவே வரிப்புலி என்று கூறுகிறோம். அந்த மாதிரி பட்டை போட்டிருக்கிறதுனால அந்த புலியை என்ன புலி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வரிப்புலி அப்படின்னு சொல்கிறோம். புலியின் பார்வை கொடுமையும் கூர்மையும் மிக்கது. அதோட பார்வை பார்த்தீங்க, அதோட பார்க்குறப்பயே அதோட பார்வை எப்படி இருக்கும்னா கொடுமையாக இருக்குமா, அப்படியே ஆக்ரோஷமாக இருக்கும். அப்புறம் ஷார்ப்பு, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதை போய் அடித்து பிடிக்குமா, அந்த அளவுக்கு கொடுமையும் கூர்மையும் ஆக்ரோஷமாக இருக்கும் அவரோட பார்வை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, கண்களோ பளிங்கு போன்று விளங்குகின்றன. கண்கள் பளிங்கு கற்கள்,
அந்த பளிங்கு கற்கள் எடுத்தால் அப்படியே வளவளன்னு மின்னும். அதே மாதிரியே இந்த புலியோட கண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தென்ற கால்களில் கூரிய நகங்கள் உள்ளன. அதோட காலில் பார்த்திங்கன்னா விரல்கிட்ட அதோட உள்ளங்காலை தொட்டு பார்த்தாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, பஞ்சு மாதிரி இருக்குமா. ஆனால் அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறதுலையும் அதோட நகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கூர்மையாக இருக்குமா. கூரிய நகங்கள், கூரிய நகங்கள்னால் கூர்மையான நகங்கள் அப்படின்னு அர்த்தம். இது மற்ற விலங்குகளை பாஞ்சு பிடிச்சி கிழிக்கிறதுக்கு அந்த கூரிய நகங்கள் பயன்படுறது. அடுத்தது வெள்ளை மீசை கொண்ட புலி நன்கு மோப்பம் பிடிக்கும் ஆற்றல் மிக்கது. ஸோ வெள்ளை கலரில் மீசை இருந்துச்சுன்னா அதுக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்குமா. எந்த மீசை இருக்கிற புலிங்களுக்கு, வெள்ளை மீசை இருக்கக்கூடிய புலிகளுக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்குமா. இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்கப்பா, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பது பழமொழி. அதுக்கு ரொம்ப பசிச்சிச்சுனாலும் சரி, ரொம்ப பசிக்குதே அப்படி கிடைக்கிறத சாப்பிட்டுக்கோம்னு அது போய் புல் சாப்பிடவே சாப்பிடாது. பட்னியாக இருந்தாலும் இருக்கும், ஆனால் புல்லை மட்டும் சாப்பிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புலி மான் போன்ற விலங்குகளை கொன்று தின்னும். மற்ற விலங்குகளை அதை அடித்து சாப்பிட்டாலும் சாப்பிடுமே தவிர புல் மட்டும் சாப்பிடாது. ஆனால் மான் என்ன சாப்பிடும்? புல் சாப்பிடும். சரிப்பா, இப்போ இந்த பேராகிராஃபுக்கு வினாக்கள் கொடுத்துருக்கோம். இந்த வினாக்களுக்கு தகுந்த விடையை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். வினாக்களையும் மிஸ் வாசிக்கிறேன். புலியின் தோற்றம் எத்தகையது? புலி எப்படி இருந்துச்சு? புலியின் தோற்றம். சரி, அடுத்தது செகண்ட் கொஸ்டின். நாம் எதனை வரி புலி என்று அழைக்கின்றோம்? அதோட உடம்புல எப்படி என்ன இருந்துச்சுன்னா அதை வரி புலின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதான் பார்த்து படித்து எழுதுங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி, புலியின் பார்வை மற்றும் கண்கள் பற்றி எழுதுக. அதோட பார்வை எப்படி இருந்துச்சு, அதோட கண்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. எத்தகைய புலிக்கு மோப்பம் பிடிக்கும் சக்தி உண்டு? எத்தகைய புலிக்கு, எப்படியாப்பட்ட புலி மோப்ப சக்தி அதிகம்னு சொல்லியிருக்கோம்? ஆமாம், மீசை வெள்ளை மீசை இருக்கக்கூடிய புலிக்கு மோப்ப சக்தி அதிகம். புலியை பற்றி கூறும் பழமொழி யாது? ஒரு பழமொழி கடைசியாக சொன்னோம் இல்லையா, அந்த பழமொழி. இதெல்லாம் நீங்கள் படித்து வீட்டில் எழுதி பாருங்கள். பயிற்சி, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி தான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேர்வுகள்லையும் வினாக்கள் கேட்கப்படும். இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்போம், அதுக்கு கீழே வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி வினாக்களும் கேட்கலாம்ப்பா, கோடிட்ட இடம் மாதிரியும் கேட்கலாம். இப்போ பேராகிராஃப் கொடுத்து அதிலேருந்து அந்த கோடிட்ட இடத்துக்குள்ளே விடையை எடுத்து எழுதுகிற மாதிரியும், இல்லை சரியான விடை கொடுத்து அந்த சரியான விடையை இதில் எடுத்து எழுதுகிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பேசேஜ்னு சொல்லுவோம். அந்த பேசேஜை தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஒரு பத்தியை படித்து அந்த பத்திக்குள்ளே வினாக்களுக்கு தகுந்த விடையை எழுதணும் அப்படின்றது தான். இது ரொம்ப ஈஸி தானேப்பா. இது உங்களுக்கு ஒரு ஜாலியாக விளையாட்டு மாதிரி தான், நல்லா விளையாடுற மாதிரியே இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டோட வேறு வகுப்பில் நம்ம சந்திப்போம்ப்பா. நன்றி, வணக்கம்.